அயனார் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். விடிஞ்சா சோழன் நிலாவுடைய கல்யாண நாள். நிலா ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் சோழன் மட்டும்தான் இருக்காரு. சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேரும் இல்லை. நிலா வந்ததுமே சோழன் கேட்குறாரு, என்னங்க ராகவ் கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், நான் பேசிட்டேன் சோழன், ஏன் இதை போட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா சொல்லியிருக்கலாமே. அன்னைக்கு இந்த மாதிரி ராகவ் உங்ககிட்ட பேசியிருந்தாருன்னா நீங்க அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா நேரடியாக அவர்கிட்ட நான் கேட்டிருப்பேன். இதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். நீங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உங்களுக்கும் எனக்கும் தானே பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அது சரி அவரு நிலா ஆளுன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், என்னங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? நீங்க என்னைய புருஷனா ஏத்துக்கிறதும் அது உங்க விருப்பம். ஆனா என் மனசுல உங்க கழுத்துல நான் என்னைக்கு தாலி கட்டினேனோ அன்னையிலிருந்து உங்களை என் பொண்டாட்டியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் பொண்டாட்டி இன்னொருத்தன் வந்து ஏன் ஆளுன்னு சொன்னா எனக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பார்த்தா சோழன் சொல்லவும், நிலா மனசுக்குள்ள பார்த்தா அவ்வளவு சந்தோஷம். சோழன் பொண்டாட்டின்னு சொன்ன உடனே நிலா மனசுக்குள்ள பார்த்தா வெக்கம் சந்தோஷம்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து வருது. அது சரிதான், விவாகரத்து கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்குல்ல, அது மனசுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா லேசா சிரிச்சுக்கிட்டே பார்த்தா ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ரூமுக்குள்ள பார்த்தா நிலா வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு என் மேல பொசசிவ் இருக்கா? என்கிட்ட ஒருத்தன் பேசினாலே கோவம் வருதா? அதுவும் ஆளுன்னு சொன்னா பயங்கரமா கோவம் வருதுல அப்படின்னு சொல்லி நிலாவே பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பல்லவன், பாண்டி, சேரன் எல்லாரும் வந்துடுறாங்க. அண்ணே கையை கொடுனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கையை கொடுக்கவும், என்னடா எதுக்குடா பல்லவா கை கொடுக்குற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், என்னண்ணே எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நாளைக்கு நீ தான் எங்கள் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கணும். நல்ல ஒரு பெரிய ஹோட்டலுக்காக கூட்டிகிட்டு போய் நாங்கள் கேட்குறதெல்லாம் நீ தான் வாங்கி கொடுக்கணும். நாளைக்கு நைட்டு டின்னர் வீட்டில் கிடையாது, நாளைக்கு ஹோட்டலில் தான் அப்படின்னு சொல்லி பல்லவன் பேசிக்கிட்டு இருக்கையில் அப்போ தான் நிலா ரூமுக்குள்ளேருந்து வராங்க. என்னப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், நான் இப்போ தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பல்லவா எதுக்கு ட்ரீட் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்ன நீ உங்களுக்கும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அதாங்க எனக்கும் தெரியல, வந்தான் கையை கொடுத்தான் ட்ரீட் வைக்க சொல்கிறான், என்னடா எதுக்குடா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், நல்லா போச்சு, நாளைக்கு என்ன நாள்? உங்களுடைய ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. உங்களுக்கு கல்யாணம் ஆகி நாளையோட 1 வருஷம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், அப்போதான் நிலாவும் சோழனும் ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிறாங்க. பாருங்களேன் 1 வருஷம் ஆயிருச்சு, உங்களை இப்போதான் திருவண்ணாமலையில் பார்த்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளேயும் நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், ஆமால நாளைக்கு தான் நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள்ல அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஆமா நீ நாளைக்கு நீங்களும் தான் ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், அதெல்லாம் வச்சிடலாண்டா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்கையில அப்போதான் நடேசன் உள்ள வராரு. அப்புறம் என்ன, நாளைக்கு உங்களுடைய வருஷ கல்யாண நாள், கோயிலுக்கு போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனையை பண்ணி நாளைக்கு குடும்பமா சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், நிலா பார்த்தா நடேசனை ஒரு மாதிரியா ஓரக்கண்ணில் பார்க்குறாங்க. சரி விடு, நீ அவனை புருஷனை ஏத்துக்கிறாம போ, அதெல்லாம் உன்னோடைய விருப்பம், அதெல்லாம் நாங்கள் தலையிடலை. ஆனால் நீ எப்பயுமே இந்த வீட்டு மருமக தான். நீ இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆச்சுல, அதை கொண்டாட வேணாமா? நாளைக்கு காலையில் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடும், என்னடா சொல்லா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், இந்த ஆள் பண்ணதுலேயே இதுதான் உருப்படியான விஷயம் அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. சரிப்பா நிலா, நீ இப்போதான் இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு, 1 வருஷம் ஆகுது, சரி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் பார்த்தா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் பல்லவன் சோழன் காதுக்குள்ள குசுன்னு, என்னன்னே அன்னைக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போற? உன்னுடைய வருஷ கல்யாண நாள், என்ன கிஃப்ட் பண்ண போற? நல்லா வெயிட்டா அண்ணி மனசை டச் பண்ற மாதிரி ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், என்ன கொடுக்கலாம்? டேய் என்கிட்ட இப்போதைக்கு காசும் எதுவும் இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், ஏதாவது ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுனே, நீ கொடுக்குற கிஃப்டில் அண்ணியோடைய மனசு அப்படியே கரையணும், அந்த அளவுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை நிலா கவனிச்சுட்டு, என்ன 2 பேரும் குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, ஆமா நீங்க சோழனுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், நான் எது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. எதுக்கு கிஃப்ட் கொடுக்கணுமா? நாளைக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியில நீங்க அப்ப ஏதாவது கிஃப்ட் பண்ணணுங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லையில, நாங்க என்ன ஏதாவது முறைப்படியாடா கல்யாணம் பண்ணோம், எங்களுக்கு நடந்த கல்யாணம் என்னன்னு உனக்கே தெரியும், இதுல வேற கிஃப்ட் கொடுக்கவான் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா முடங்கிக்கிட்டே சாப்பிட்றாங்க. ஆனா நிலா மனசுக்குள்ளேயும் தோணுது, பல்லவன் சொன்னது சரிதானே,
நம்ம இந்த வீட்டில் நல்லா தானே இருக்கோம், இப்போ ஒரு நல்ல வேலைக்கும் போகிறோம், இதுக்கெல்லாம் காரணம் சோழன் தானே. அப்போ சோழனுக்கு ஏதாவது gift கொடுத்தே ஆகணும். பத்தாவதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி என் லேப்டாப்பை கண்டுபிடிச்சு கொடுத்து என் மானத்தையே காப்பாற்றிருக்காரு. கண்டிப்பாக ஏதாவது gift வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிலாவும் பார்த்தா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க போய் படுத்துறாங்க. நிலா மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு, நாளைக்கு முதல் வருஷ கல்யாண நாள், சோழனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். என்ன வாங்கி கொடுக்கலாம்? வாட்ச் வாங்கி கொடுக்கலாமா? ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாமா? வேறு என்ன வாங்கி கொடுக்கலாம்? சோழனுக்கு வேறு என்ன பிடிக்கும்? இல்லாட்டி கோல்டில் ஏதாவது ரிங்கு செயின் இந்த மாதிரி வாங்கி கொடுப்போமா அப்படின்னு சொல்லி நிலா யோசிச்சுட்டே படுத்து கிடக்காங்க. அதே மாதிரி பார்த்தா சோழன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கடைசியில் சோழன் யோசிச்சு, நிலாவுக்கு ஒரே ஒரு ரிங்கு வாங்கி கொடுப்போம், இப்போ திட்டிக்கு ஏதாவது அமௌண்ட்டு பரட்ட முடியுதான்னு பார்ப்போம், இல்லாட்டி ஓனர் அண்ணன்ட்ட ஏதாவது கேட்டு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி நிலாவுக்கு தங்கத்தில் மோதிரம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள நினச்சிறாரு. மறுநாள் காலையில் ஆயிடுது. சோழன் மட்டும் இல்லை. எங்கடா சோழனை காணா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், தெரியலையே, நானே இப்போதான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போதான் நிலா, அண்ணே நானும் உங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டேன், நான் எந்திரிக்கும் போதும் சோழன் இல்லை அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்கேல. அப்போதான் பார்த்தா சோழன் வராரு. ஆமாம், எங்கே போயிட்டு வரீங்க, அதுவும் இவ்வளோ சீக்கிரம் காலையில் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கையில், இருங்க இன்னைக்கு நம்மளுடைய முதல் வருஷ கல்யாண நாளில், அதான் உங்களுக்கு ஏதாவது gift பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. காலையில் நீங்கள் எந்திரிச்சதுமே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸ் போயிடுவீங்களா, அதான் கடைக்கு போயிட்டு வந்தேன், அந்த சர்ப்ரைஸ் gift வாங்கிட்டு வரப்போனேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சர்ப்ரைஸ் கிஃப்டா, என்னது அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, சோழன் பார்த்தா ஃபர்ஸ்ட் புடவையை கொடுக்குறாரு. என்னது இது, ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாம் பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், நிலா பிரித்து பார்க்குறாங்க. நல்ல ஒரு புடவையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. சோழன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டே இருக்கல, அடுத்த ஒரு gift எடுக்கிறாரு. என்னது அப்படின்னு சொல்லி இங்கே நிலா கேட்குறாங்க. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா தங்கத்தில் மோதிரம். ரிங்கா, கோல்டு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாம் என்ன சோழன், இன்னைக்கு தங்க விற்கிற விலையில எப்படி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அதெல்லாம் எதுக்குங்க, நான் தான் இப்போ பார்த்துருப்பீங்க, மதுரை மேல்வத்தூர்னு சொல்லிட்டு ஒரே சவாரி தான், அதில் கொஞ்சம் காசும் கையில் இருந்துச்சு, பத்தாவதுக்கு ஓனர் அண்ணன்ட்டையும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், அதை போட்டு தான் உங்களுக்கு ஒரு மோதிரம் வாங்கினேன், உங்களுக்கு மோதிரம் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லணும்னு பேசிக்கிட்டு இருக்கையில அப்போ தான் நடேசன் உள்ளே வராரு. சரியான நேரத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாரு. என்ன மோதிரமா, டேய் அப்படியே அவங்க கையில் போட்டு விடுடா அப்படின்னு சொல்லி நடேசன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாரு. நிலா பார்த்தா ஓரமாக அவர் பார்க்குறாங்க. இவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்போ தான் சேரனும், டேய் நீ தானே வாங்கின, போட்டு விடுறா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, அப்போ தான் பல்லவனும், அண்ணே போட்டு விடனே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல, பாண்டியனும் போட்டு விடு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்ல, எல்லாரும் சேர்ந்து பார்த்தா நிலா கையில் சோழன் மோதிரம் போட்டு விடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லி நிலாவும் பார்த்தா ஒரு மனசா, பரவாயில்ல நீங்களே போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் சோழன் மனசுக்குள்ளே பார்த்தா பட்டாம்பூச்சியே பறக்குது. இது நிலா தானா, இந்த வருஷ கல்யாண நாள்ல இருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான வாழ்வு வரணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே பார்த்தா நிலா கையில் சோழன் மோதிரமே போட்டு விட்டுறாரு. சரிப்பா ரெடியாயிருங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் வீட்டில் மொத்தமாக ரெடியாகி பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஐயர்கிட்ட நடேசன், இன்னைக்கு இவங்களுடைய முதல் வருஷ கல்யாண நாள், ஐயரே 2 பேர் பேர்லையும் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்படியா நல்லா பண்ணிடுவோம், மாலையும் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் நிலா சோழன் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு மாலையும் கையோட கொண்டாடுறாரு. மாலையை மாற்றிக்கங்க, முதல் வருஷ கல்யாண நாள்னு சொல்கிறீங்க, மாலையை மாற்றிக்கங்க, முருகன் சன்னதி முன்னாடி நின்று 2 பேரும் மாலையை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி ஐயர் பார்த்தா 2 பேர் கையிலையும் மாலையை கொடுக்கவும் சோழனும் நிலாவும் பார்த்தா மாலையை மாற்றிக்கிறாங்க.